அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சில கதைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், சில கதைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பாடமாக அமையும். அதுபோல தந்திரமும் புத்திசாலித்தனமும் நீதி கருத்துக்களும் நிறைந்த சுவாரஸ்யமான ஒரு கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பல பேரரசுகளுக்கு மத்தியில் மரகதபுரி அப்படிங்கிற சிற்றரசை புத்திசாலித்தனமும் தந்திரமும் நிறைந்த விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது பல பேரரசுகளில் கை தேர்ந்த கொள்ளையன் அப்படின்னு பெயர் வாங்கின ஒரு கொள்ளைக்காரன் அந்த மரகதபுரிக்குள்ளே காலெடுத்து வச்சுட்டான்னு கேள்விப்பட்டார் விக்ரமாதித்தன். அந்த கொள்ளையனை எந்த ஒரு அரசராலையுமே பிடிக்க முடியல. பெரிய பெரிய அரசர்கள் கூட ஆட்களை ஏவி பிடிக்க முயற்சி பண்ணி தோற்று போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொள்ளைக்காரன் தான் மரகதபுரிக்குள்ள இப்போது தான் வேலையை காட்ட வந்திருக்கான்னு கேள்விப்பட்டார் விக்ரமாதித்தன். அதை கேள்விப்பட்ட நாள்லேருந்தே அமைச்சரவையை கூட்டுறாரு, பல முடிவுகளை எடுக்கிறாரு, நிறைய ஒற்றர்களை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இரவும் பகலுமா அந்த கொள்ளைக்காரனை எப்படியும் தான் பிடிச்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. அதனால் சரியாக அவர் சாப்பிடக்கூட இல்லை. அதே நேரத்தில் கொள்ளைக்காரனான விசித்திரமாறன் மரகதபுரியோட காட்டுப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு குகையில் பத்திரமா இருந்தான். அந்த குகையை யாருமே அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய பாறையை பெயர்த்தெடுத்து அதற்குள்ள குகை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே தான் அந்த திருட்டர் கூட்டம் இருந்தாங்க. அந்த குகையை அடைக்க ஒரு பெரிய பாறை பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த குகையை மட்டும் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாறைன்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தை எளிதாக கண்டுபிடிக்கவே முடியாது. விசித்திரமாறனுக்கு திருடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போதையாக இருந்துச்சு. ஆமாம், அவனுக்கு தலைக்கணம், கர்வம் எல்லாவற்றையும் அந்த திருட்டு தொழில் கொடுத்துச்சு. அதனால தான் அவன் திருடுனான். முதல் 2 திருட்டுகளிலேயே அவன் வாழ்நாளுக்கு போதுமான தங்கமும் வைரமும் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவன் கர்வத்துக்காகவும் தலைக்கணத்துக்காகவும் திருடுனான். என்ன கர்வம்னு தானே கேட்குறீங்க? தன்னை யாராலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற கர்வம் தான். தன்னை அசைக்கவே முடியாதுங்கிற கர்வம் அவனுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. இதற்காகவே அவன் திருடிக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்போது விசித்திரமாறனை பிடிக்க விக்ரமாதித்தன் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது விக்ரமாதித்தனுடைய அரண்மனையோட வரைபடம் ஒற்றர்கள் மூலமாக, அதாவது விசித்திரமாறனுக்குன்னு சில ஒற்றர்கள் வேலை செய்வாங்கள்ல, அவங்க மூலமாக அவன் கைக்கு கிடச்சிருச்சு. அதை தான் இப்போ மும்முரமாக கூட்டத்தோடு சேர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த அரண்மனையோட அந்த புறத்தில் இருக்கிற ஒரு சிறிய பகுதி மூலமாக நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இவனுக்கு அதில் விருப்பமே இல்லை. அந்த புறத்தின் வழியாகலாம் போக வேண்டாம், அங்கே பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான் சமையலறை வழியாக போகலாம் அப்படின்னு. அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிற இடம் சமையலறை, அதனால் அங்கே வேண்டாம் அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை சொல்ல அவன் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தேவையான ஆலோசனை அவர்கள்கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் குகையை விட்டு சற்று வெளியேறி ஓய்வெடுப்போம்னு சொல்லி அவன் ரகசியமாக அந்த குகை கதவுகளை திறந்து வெளியில் போகிறான். வெளியில் போய் பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் ரொம்ப சோர்வாக மரத்தடியில் உட்காந்துருக்கான். அதுவும் அந்த குகைக்கு மிக நெருக்கத்தில். அவனை பார்க்க ரொம்ப இளைத்து தேய்ந்து போனவனாக இருந்தான். அவனோட ஆடைகள் எல்லாம் கசங்கி கிழிந்து போயிருந்துச்சு. உடல் அங்கங்கே காயம். பார்த்த உடனே அந்த கொள்ளைக்காரனுக்கு அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துச்சு. உடனடியாக அவன் பக்கத்தில் போய் நின்று, யாருப்பா நீ, எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்க அவனால் பேசவே முடியல. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அவனை கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு தன்னோட குகைக்கு வந்தான். அவன் ஒரு தைரியத்தில் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான். பார்க்க நோஞ்சானா இருக்கிறான், ரொம்ப களைச்சி போய் இருக்கிறான். இவனால் நம்ம கூட்டத்தை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். பார்க்க போனால் அவங்ககிட்ட கிழிந்த ஆடைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. எந்த ஆயுதமும் இல்லாத இவனை நம்ம வீழ்த்துவது கூட எளிதுதான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு தண்ணீர் கொடுத்து ஓய்வெடுக்க சொல்கிறான். யார் நீ, எதற்காக இந்த குகை பக்கமாக வந்த அப்படின்னு கேட்க அவனோ அந்த குகையை ஆச்சரியமாக பார்த்தான். சுற்றிலும் இருக்கிற ஆட்களை மிரள பார்த்து பயந்தான். உடனே அந்த கொள்ளைக்காரன் அவனை ஆறுதல் படுத்துகிறான். எதற்காக இங்கே வந்த, அதற்கான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்க அவனோ, நான் அரண்மனையில் சமையல் வேலைக்கு எடுபடியாக இருந்தவன். அங்கே யாரோ எதையோ திருட
தவறாக என் மேலே பழி போட்டுட்டாங்க. அரசர் அதை சரியாக கூட விசாரிக்காமல் என்னை அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. அந்த வீரர்கள் கொடுத்த அடியில் தான் என் உடலெல்லாம் காயம் பட்டு போச்சு. என்னோடய ஆடைகள் எல்லாம் கிழிந்தும் போச்சு. சாப்பிடவே இல்லை, 2 நாட்கள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல, இப்போது இதை கேட்டுட்ருக்கிற விசித்திரமாறனுக்கு கண்களில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அவனுக்கு தேவையான உணவை கொடுக்குறான். அதற்கப்புறமா அவன் பக்கத்துலேயே உட்கார்ந்து, நீ சமையலறையிலேயே வேலை பார்த்த, அரண்மனையை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியுமா அப்படிங்க. அவனோ சாப்பிட்டு விட்ட தெம்போடு, நிச்சயமா எனக்கு தெரியாத இடமா என்ன அரண்மனையில் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வரைபடத்தை காட்டுறாங்க. வரைபடத்தை அந்த எடுபடியாக இருந்தவன் ஆச்சரியத்தோடு பார்க்குறான். அதுக்கப்புறமா, நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் சரிதான், நீங்கள் சொன்ன மாதிரி சமையலறை வழியாக போகவே கூடாது, அங்கே ஆட்கள் நடப்பாங்க, அந்தப்புறம் வழியாக போகிறதும் நல்லதில்லை. அரண்மனையோட பின்பக்க சுவர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக பாதுகாப்பும் குறைவு. ஏன்னா வெளியில் யாருக்கும் அந்த வழி தெரியாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரியுமே, அந்த வழியாக போனால் நேராக பொக்கிஷ அறையை அடைஞ்சிடலாம், அங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு எளிதாக திரும்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே விசித்திரமாறன் முகத்தில் மகிழ்ச்சி. இவன் சொன்னபடியே கேளுங்க, இவனையும் நம்மளோட கூட்டிகிட்டு வாங்க, மாட்டுனா இவனும் தானே மாட்டுவான், அப்படியெல்லாம் ஒன்றும் போய் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அவர்களோட அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அவனுக்கோ அரசர் மீது தீராத வெறி. எப்படியும் அரசரை வீழ்த்தணும், யார் கூடயாவது சேர்ந்து அப்படிங்கிற வெறியில தான் இந்த காட்டுப்பகுதியில் ரொம்ப சோர்வாக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதே நேரத்தில் இவங்க கை கொடுக்கவும் இவங்க கூட சேர்ந்து அந்த அரசரை எப்படியும் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற யுக்தியை பயன்படுத்தி இவன் இந்த விசித்திர வீரனுடன் கூட்டு சேர்ந்துட்டான். அவனை தன் கூட்டத்தில் ஒருத்தனாக சேர்த்துக்கிட்டு இப்போ விசித்திரமாறன் விக்ரமாதித்தனுடைய அரண்மனையை கொள்ளையடிக்க கிளம்பிட்டாங்க. அன்று இரவு அவங்க திட்டம் போட்டபடியே தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு அரண்மனையோட பின்பக்கமாக போகிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே அங்கே 2 வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்களும் அரண்மனையோட கடைசி வரை காவலுக்கு போயிட்டு வரக்குள்ள அங்கே மிகப்பெரிய ஒரு நேரம் கிடச்சிச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தி அரண்மனையோட பின்பக்கத்தில் இருக்கிற அந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி நேராக உள்ளே போக ஆரம்பித்தாங்க. உள்ளே நுழைஞ்சு நேராக போன இடம் பொக்கிஷ அறை. அவன் சொன்னது எவ்வளவு சரி அப்படின்னு சொல்லி யூகிச்ச அந்த விசித்திரமாறன் தான் கிட்ட இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி பொக்கிஷ அறையை மெதுவாக திறக்கிறான். திறந்து உள்ளே எல்லோரும் போக அந்த சமையல்காரன் கிட்ட எடுபடியாக வேலை பார்த்த ஆளோ, நான் இங்கே காவலுக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி எல்லோருமே உள்ளே போய் பார்த்தா அவ்வளவு பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கு. யார் சொன்னது இதை சிற்றரசுன்னு? இங்கே பாருங்க, வைர வைடூரியங்கள் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு அவங்க எல்லோருமே வியந்து பார்த்துட்ருக்கிற அதே நேரத்தில் அவங்க அத்தனை பேரும் இருக்கிற அந்த அறை மூடப்படுது. கதவுகள் அத்தனையும் அடைக்கப்படுது. மறுநாள் அரசரவையில் அரசர் கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு மனிதன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படுறான். அது வேற யாரும் இல்லை, விசித்திரமாறன் தான். கடைசியாக விசித்திரமாறனை கைது பண்ணிட்டாரு விக்ரமாதித்தன். மக்கள் எல்லாம் கூட்டம் போட்டு கூடியிருக்காங்க. நாடுகளை அத்தனையும் கொள்ளையடித்தவன் இன்னைக்கு விக்ரமாதித்தன் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டு மக்கள் அவனை காண திரளாக வந்திருந்தாங்க. அமைச்சர்கள் எல்லோருமே அரசரை ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்த அவங்களை பார்த்து விக்ரமாதித்தன் புன்னகை சிந்தினார். ஆமாம், விக்ரமாதித்தனை பார்த்து விசித்திரமாறன் கூட அசந்து போனான். யார் அந்த விக்ரமாதித்தன் தெரியுமா? சமையல்காரன் கிட்ட எடுபடியாக இருந்தன்னு சொன்ன அவன்தான் விக்ரமாதித்த மன்னன். அவன் கொஞ்ச காலமாக உணவில்லாமல் ரொம்ப இளைச்சி போயிருந்தான். அதுவும் ஒரு தேவைக்காகத்தான். தன்னுடைய தேக மாற்றம் ரொம்பவே அவசியம். ஏன்னா மாறுவேடம் போட்டால் இந்த திருடன் எளிதாக கண்டுபிடிச்சிருவான். உடல் அளவிலேயே மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறக்காக கொஞ்ச காலமாகவே பட்டினி இருந்து உடலை இளைக்க வைத்து மாறுவேடம் பூண்டு தந்திரமாக அவனோட இடத்துக்கே போனார் விக்ரமாதித்தன். தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து இந்த கொள்ளைக்காரனை பிடிக்கணுங்கிறது அவரோட நோக்கம். மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய, எல்லா ராஜ்யங்களுக்கும் பயத்தை உண்டு பண்ணிய அந்த விசித்திரமாறனை தாம் பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் விக்ரமாதித்தன் தன்னையே ஈடுபடுத்தி இருந்தார். அப்படி வேடமிட்டு பிடிச்சு இப்போ சிறை கைதியாக கொண்டு வந்து வச்சிட்டாரு. விக்ரமாதித்தனை பார்த்த உடனே விசித்திரமாறன் முகத்தில் அதிர்ச்சி. எப்படி நான் ஏமாந்தேன்? இத்தனை நாடுகளை கொள்ளையடிக்கும் போது எத்தனை தந்திரங்களை பயன்படுத்தியிருப்பேன். யாரையுமே நம்ப மாட்டேனே. இந்த விக்ரமாதித்த மன்னன் சிற்றரசன்னு நினச்சி நான் குறைவாக எடை போட்டுட்டேன் அப்படின்னு தனக்குள்ளேயே மருகிக்கிறான்.
அதற்கப்புறமா அரசர் முன்னாடி, நீங்கள் கடைசியாக என்னை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் என்னை கொலை தண்டனைக்கு ஆளாக்குவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் விக்ரமாதித்தன் சிரிக்கிறாரு. நீ கொள்ளையடித்ததற்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கர்ப்பம் இப்போது அடங்கி இருக்கும்ல அப்படிங்க அவன் தலை குனிந்து நின்னான். நீ எதற்காக இத்தனை காலம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாயோ அந்த கர்ப்பமே இப்போ அடங்கிருச்சு. இனி நீ கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு விக்ரமாதித்தன். அதை கேட்ட உடனே அவனும் விக்ரமாதித்தன் என்ன சொல்ல வராருன்னு கூர்ந்து கவனிச்சான். உனக்கு நான் தண்டனையாக வேறொரு விஷயத்தை கொடுக்க போகிறேன். என்னோட நாட்டில் நீ காலத்துக்கும் இருக்கணும். என்னோட நாட்டோட பாதுகாப்பு முழுக்க முழுக்க உன்னோட பொறுப்பு. நீ தான் இனி பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஆமாம், என்னோட நாட்டில் இருக்கிற எல்லாவற்றிற்கும் நீ தான் பாதுகாப்பு. பொக்கிஷாரையை பாதுகாக்கிறதும் நீ தான், சிறை கைதிகளை தப்பிச்சிடாமல் பார்த்துக்கிறதும் நீ தான், திருட்டு ஏதும் நடக்காமல் பார்த்துக்கிறதும் நீ தான். மக்களோட பாதுகாப்பு முழுக்க இப்போ உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாரு அரசர். இதை விசித்திரமாறனால நம்பவே முடியல. ஒரு திருடன் கையிலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்போ தான் விக்ரமாதித்தன் சிரிக்கிறாரு. நீ கொள்ளையடிச்சதற்கான காரணம் பணத்தாசையினால் இல்லை, அது ஒரு போதையை உனக்கு கொடுத்துச்சு. அதை நான் இப்போ ஒழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதற்கப்புறம் உனக்கு வேற என்ன வேலை இருக்குது? உன்னோட தந்திரங்களையும் யுக்தியையும் திறமையையும் என் நாட்டை பாதுகாக்க நீ பயன்படுத்து. அதனால் உனக்கு தண்டனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமாதித்தன் சொன்னதை கேட்ட விசித்திரமாறனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது ரொம்ப சரின்னு தோணுச்சு. இனி நான் தவறு எதுவும் செய்ய போகிறதில்ல. உங்ககிட்ட நான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போது விக்ரமாதித்தனுடைய நாடு சிற்றரசு தான். ஆனால் இந்த சிற்றரசை கண்டு மற்ற நாடுகள் அஞ்சி நடுங்கினாங்க. ஏன்னா அவன்கிட்ட தான் விசித்திரமாறன் இருக்கானே, அவனை தாண்டி அந்த நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற பயம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. இப்படி தன்னுடைய நாட்டை தந்திரத்தாலும் யுக்தியாலும் ரொம்ப பலப்படுத்தினார் விக்ரமாதித்தன். எதிரியை கூட நண்பனாக்கி நாட்டை பலப்படுத்தும் யுக்தி தெரிஞ்சவங்க நிச்சயமாக சிறந்த அரசன் தான். ஒரு கிராமத்தில் பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவர் அப்படிங்கிற நினைப்புடையவர். அப்படிப்பட்ட அவருக்கு தினமும் யாரையாவது மட்டம் தட்டலைன்னா தூக்கமே வராது. அப்படிப்பட்ட அவர் ஒரு முறை நடந்து போயிட்டுருக்கும்போது மிகப்பெரிய ஆலமரத்துக்கடியை ஒரு முடித்திருத்துறவர் உட்கார்ந்து முடித்திருத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்கவே இந்த பண்டிதருக்கு கோபமாக வந்துச்சு. ஏன்னா அவர் கிழிந்த ஆடைகளை ரொம்ப நேர்த்தியாக தைத்து அதை நன்கு துவைத்து உடுத்தியிருந்தார். அது ஒரு தனி கம்பீரத்தை அவருக்கு கொடுத்துருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த பண்டிதருக்கு என்னவோ போல இருக்குது, இவனை எப்படியும் இன்றைக்கி மட்டம் தட்டிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அதனால் பண்டிதராகிய அவர் நேராக நடந்து அந்த மரத்துக்கடியை இருக்கிற முடித்திருத்தும் வேலை செய்கிறவர்கிட்ட போகிறாரு. முடித்திருத்துறவர் அவரை மரியாதையாக வணங்குறாரு. நல்ல படித்தவர் பண்டிதர், அதனால் மரியாதை கொடுத்தாரு அந்த முடித்திருத்துறவர். இவரோ தலைக்கணத்தோடு அங்கே உட்காந்துக்கிட்டு, எனக்கு முடித்திருத்தருக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லு அப்படிங்கிறாரு. முடி வெட்டணும் அப்படின்னா 4 ரூபாய், சவரம் பண்ணணும் அப்படின்னா 1 ரூபாய் அப்படின்னு சொல்ல, அவரோ சிரிப்போடு அப்போது என்னுடைய தலையை சவரம் பண்ணு அப்படிங்கிறாரு. அவனை தோற்கடிச்சதா அவருக்கு நினைப்பு. தன்னோட பேச்சாற்றல்னால அவன் வாய் மூடி இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவனோட முகத்தை நிமிர்ந்து பார்க்குறாரு. அவன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அவன் பாட்டுக்கு அவர் சொன்னபடி செய்கிறான். ஏன்னா 4 ரூபாய் வேலையை 1 ரூபாயா பேச்சாற்றல்னால தான் குறைச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு. முடி வெட்டுறதுக்கு பதிலாக முடி சவரம் பண்ணுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. ஆனால் அங்கே அந்த முடித்திருத்தும் வேலை செய்பவன் எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் அவர் சொன்னதை செய்ய தொடங்கினான். இப்படி இருக்கும்போது பேச்சாற்றலில் தன்னை யாருமே வெல்ல முடியாதுன்னு மமதையோடு அவன்கிட்ட மேலும் மேலும் அவனுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவனும் பொறுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். கத்தரிக்கோலை காண்பித்து, இதற்கு எதற்கு கத்தரிக்கோள்னு பெயர் வந்துச்சு? கத்தரிக்குது, அதனால் கத்தரின்னு மட்டும்தானே வைக்கணும், கோல் எங்கே அப்படின்னு சொல்லி சிரிக்க அவன் வாய் பேச முடியாமல் விழிக்கிறான். அதை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரே குதூகலமாக போச்சு. தான் பேசுகிறத கேட்டு அவனால் பதிலே சொல்ல முடியல அப்படின்னு. அடுத்ததா, சரி உனக்கு வெட்டி பயல்னு ஒரு பேர் இருக்கணுமேன்னு சொல்ல இவனுக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பண்டிதரை பார்த்து கேட்குறான். நீ தான் வெட்டி வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிறையே, அதனால் நீ வெட்டி பையதானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாரு. இப்படி அவனை கிண்டல் பண்ணி தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க அவனோ ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் அமைதி இழந்து போகிறான். ஆனாலும் தந்திரத்தை கையாளுறான். அது என்ன தந்திரன்னு பார்ப்போம். அவர்கிட்ட மீசையை சரி செய்யட்டா அப்படின்னு கேட்குறான். அவரும் சரி செய்ய அப்படிங்கிறாரு.
சரி, இந்த மீசை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, அவரோ ஆமாம் வேணும், ரொம்ப காலமாக பாதுகாப்பாக வச்சிட்ருக்கேன், நிச்சயமாக வேணும் அப்படிங்க. அவன் வேகமாக மீசையை வழித்தெடுத்து அவர் கையில் கொடுக்குறான். எதற்காக மீசையை எடுத்த அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே மீசை வேணும்னு சொன்னீங்க, அதனால தான் வழித்தெடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு கோபமும் ஆத்திரமுமாக வருது. தன்னையே பேச்சில் விஞ்சுறானே அப்படின்னு சொல்லி அமைதி அடைகிறாரு. அடுத்தது புருவத்துக்கு வந்தான். உங்களுக்கு இந்த புருவம் வேணுமா அப்படின்னு கேட்க, அவரோ வேணும்னு சொன்னால் வெட்டி கையில் கொடுத்துருவான்னு சொல்லி வேண்டாம் அப்படிங்கிறாரு. 2 புருவங்களையும் வழித்தெடுத்து குப்பை தொட்டியில் வீசிடுறான். இப்போ அவர் கோபப்படுறாரு. நான் வேண்டான்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க, அவனோ ஆமாம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, அதனால தான் உங்கள் கையில் கொடுக்காம குப்பையில் வீசிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போது அவர்கிட்ட கண்ணாடியை காண்பிச்சான். புருவம் இல்லாமல், மீசை இல்லாமல், தலையில் முடியும் இல்லாமல் பார்க்க அலங்கோலமாக இருந்தார். அவர் தன்னோட பேச்சாற்றலினால ரூபாயை குறைச்சிட்டோன்னு பெருமிதமாக இருந்தார். இப்போது அதே முடி திருத்துறவர் தன்னோட பேச்சாற்றலினால இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரோட வாயாலேயே வேணும் வேணான்னு சொல்ல வச்சு இப்படி காரியத்தை சாதிச்சதை நினச்சி அவர் மனம் நொந்து போனார். தன்னை பற்றிய மமதை அடங்க பேச்சாற்றலை தேவையான இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர மற்றவர்களை மட்டம் தட்ட பயன்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு உணர்ந்தவர் அதிலிருந்து யாரையுமே மட்டம் தட்டுறதே இல்லை. ஒரு அரசர் ரொம்ப காலமாக மனசுக்குள்ளே ஒரு போட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். அது என்ன போட்டி அப்படின்னா, அமைதியை பற்றி ஓவியம் வரையும் போட்டி. ஓவியக்கலை வளர்ந்த மாதிரியும் இருக்கும், தன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எது சிறந்த அமைதி அப்படிங்கிறத ஓவியமாக வரைஞ்சி கொண்டு வரணும், அதுதான் போட்டி. இதை எல்லோர்கிட்டையும் அறிவிப்பு பண்ணுறாரு. நாட்டு மக்கள் எல்லோருமே அமைதி சம்பந்தமாக பல பேர் பல ஓவியங்களை கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று மலையடிவாரத்தில் அமைதியாக ஓடிட்டுருக்கிற நதி. அந்த ஓவியத்தை பார்க்கும்போதே ரொம்ப மன அமைதி கிடைச்சிச்சு. அந்த நதியில் மலையோட பிம்பம் தெரிஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது மக்கள் மனசில் இது ரொம்ப அமைதியை காட்டுற ஓவியம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் மேகங்கள் நகர்ற மாதிரியும் அதில் பறவைகள் அமைதியாக பறந்து போகிற மாதிரியுமான ஓவியம். இதை பார்த்துட்டு இருக்கும்போது இதுவும் நல்ல அமைதியை காட்டும் ஓவியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அமைதியை காட்டும் ஓவியங்களை வரைஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஓவியர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஓவியத்தை கொண்டு வந்திருந்தார். சலசலப்போட ஒரு பெரிய நீரூற்று மேலிருந்து கொட்டுது. அந்த நீரூற்றுக்கு மேலே இடியும் மின்னலும் அடிக்கிற மாதிரியான ஓவியம். இடி, மின்னல், சலசலப்போட நீரூற்று, இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இதில் எங்கே அமைதி இருக்குது அப்படின்னு தான் எல்லா மக்களுக்கும் தோணுச்சு. இடியும் மின்னலும் அடிக்கும்போது யார் மனசில் அமைதி இருக்கும்? சலசலப்பான நீரூற்று சத்தம் ஜோன்னு கேட்கும் இல்லையா அப்படின்னு எல்லோருமே பேசிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அரசருக்கு கூட சந்தேகம் வந்துருச்சு. இதில் எங்கே அமைதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த ஓவியர், நீங்கள் நீரூற்றையும் இடி மின்னலையும் மட்டும்தான் பார்த்தீங்க, அந்த நீரூற்றுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சிறிய மரம் இருக்கே, அதை கவனிச்சிங்களா அப்படிங்கிறாரு. அரசரும் அதை கவனிக்கிறாரு. அந்த மரமும், அந்த மரத்தின் மேலே ஒரு சிறிய பறவை கூடும் இருக்குது. அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு அங்கே வசிச்சிட்ருக்கு. அந்த பறவை உணவை சிறு குஞ்சுகளுக்கு கொடுக்க அது வாயை திறந்து வாங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஓவியம் அது. இதை பார்த்த உடனே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அரசர். இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போதும் அந்த பறவை தன்னோட கடமையை சரியாக அங்கே ஆற்றிட்டுருக்கு. அப்போது அதோட மனசுலையும் அதோட வேலையிலையும் எவ்வளவு பெரிய அமைதி ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளவு அமைதியாக தன்னோட வேலையை செஞ்சிட்ருக்குதுன்னு பார்த்தீங்களா? வெளியே எத்தனை பிரச்சனைகளும் சலசலப்பும் இருந்தாலும் எவன் ஒருவன் மன அமைதியோடு தன்னோட கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறானோ அவன்கிட்ட தான் அமைதி இருக்குது, அதுதான் அமைதியை காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓவியர். அரசர் அசந்து போயிட்டார். நிச்சயமான உண்மை, அமைதி அப்படிங்கிறது வெளியில் பார்க்கக்கூடியது இல்லை, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி. அந்த மன அமைதி எவன்கிட்ட இருக்கோ அவனோட கடமையை மிக சரியாக செய்வான், வெற்றியை நோக்கி நகர்வான். மீண்டும் இது போல நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.